வணக்கம். இன்று ஒரு தகவல். இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது திருவண்ணாமலை பற்றி. அறிந்த விஷயம் அறியாத சங்கதிகள் அப்படின்னு சொல்லலாங்க. ஏன்னா, திருவண்ணாமலைய பற்றி பேசுறதுக்கு நெறைய இருக்குது. நெறைய விஷயங்கள் திருவண்ணாமலை பற்றி நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பஞ்சபூத க்ஷேத்திரத்துல அக்னி சம்பந்தமான க்ஷேத்திரம், நெருப்பு சம்பந்தமான இடம் இது அப்படின்னு சொல்லுவாங்க. இத பார்க்கும் பொழுது, முதலில் பூலோகத்தில் உருவான சிவன் கோயில் எது அப்படின்னு கேட்டா, உத்திரகோசமங்கைய தான் சொல்லுவாங்க எல்லாம். ஆனால் சாஸ்திரங்களையும், புராணங்களையும், நடைமுறை சில விஷயங்களையும் விஞ்ஞானிகள் இன்றைய காலகட்டத்தில் ஆராய்ச்சி செய்து பார்க்கக்கூடிய காலகட்டத்தில யோசிக்கும் பொழுது, அது முதன்மை அல்ல. திருவண்ணாமலை தான் முதன்மை என்று சொல்வதற்கு நிறைய சான்றுகள் இருக்குது. இந்த மலை உருவாகி கிட்டத்தட்ட 280 கோடி ஆண்டுகளுக்கு மேல இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஆய்வுல கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. மனிதன் கண்டுபிடிச்சது தான். ஆனா அதையும் தாண்டி அளவுக்கு அதிகமாக இருக்கும். எத்தனையோ கோடி ஆண்டுன்னு சொல்றதை விட 280 கோடி ஆண்டுகளுக்கும் அப்பாற்பட்டதுன்னு தான் சொல்லியிருக்காங்க. பர்டிகுலரா இத்தனை வருஷம் தான் கரெக்டா கெஸ் பண்ண முடியல. அந்த அளவுக்கு திருவண்ணாமலையை பத்தி நினைக்கும் பொழுதே முக்தி ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ பஞ்சபூத ஸ்தலங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இது திருவண்ணாமலை ரொம்ப விசேஷமானது. சிதம்பரம் இருக்குது, திருவாரூர் இருக்குது, ஸ்ரீகாளஹஸ்தி இருக்குது, திருவண்ணாமலை இருக்குது, திருவாரூர், திருச்சி கிட்ட திருவானைக்காவல் இருக்குது. இதுல பர்டிகுலரா இந்த திருவண்ணாமலை பற்றி மட்டும் சொல்வதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது நிறைய இருக்குது. பொதுவா காடு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலே அதுல பாத்தீங்கன்னா கொடிய விலங்குகளும், உயர்ந்த அடர்ந்த காடுகளும், சூரிய ஒளி உள்ள போக முடியாத அளவுக்கு சில இடங்களும் இருக்கும். ஆனால் திருவண்ணாமலையில் அப்படி கிடையாது. அங்க காடுகளுக்கு பதிலாக வெளி வட்டாரமா தான் இருக்கும். வெளிச்சமா இருக்கிற மாதிரி இருக்கும். சின்ன சின்ன மரங்கள் இருக்கும், ஓய்வெடுக்கிற மாதிரி. விலங்குகள் இல்லை. விலங்குகளுக்கு பதில் சித்தர்கள் அரூபமாகவும் ரூபமாகவும் உலா வராங்க. சமீபத்துல கூட சன் டிவி, சன் நியூஸ் தொலைக்காட்சி எல்லாம் போட்டு நாரடிச்சுப்பாங்க. அதாவது பாத்தீங்கன்னா, ஒரு சித்தர் வராரு. சித்தர் கிரிவல பாதையில நிப்பாரு. டக்குன்னு அப்படி கொஞ்சம் தூரம் பரப்பாரு, டகார மறைஞ்சிடுவார். அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சில அமானுஷ்யமான, ஆன்மீகம் சம்பந்தமான, தெய்வீகம் சம்பந்தமான சக்திகள் இன்றும் இருக்கக்கூடிய, உலாவக்கூடிய, அதை மக்கள் உணரக்கூடிய இடம் அப்படின்னு ஒண்ணு பார்த்தீங்கன்னா அது இதுதாங்க. கீழ் திசையிலிருந்து அந்த திருவண்ணாமலை பார்க்கும்பொழுது ஒரு மனிதனை படுக்க வைத்த போல இருக்கும். ஒரு முகமா இருக்கும். அதே கிரிவல பாதையில போகும்போது பார்த்தீங்கன்னா 2 பேர் இருக்கிற மாதிரி இருக்கும். அதாவது இது ஆண் பெண் அர்த்தநாரீஸ்வர தன்மை குறிக்குது. அந்த மலைக்கும், கிரிவலை தாண்டி மலைக்கும் பின்பக்கமா நின்று மலையை பார்க்கும்போது 3 முட்டுகள் இருக்கிற மாதிரி இருக்கும். இது முப்பெரும் சக்திகளான பிரம்மா, விஷ்ணு, மகேஸ்வரனை குறிப்பதாக ஐதீகம் சொல்லுவாங்க. திரிசூலத்திற்கு 3 கண்கள், 3 கிளைகள் இருப்பது போல இதை எடுத்துக்கலாம். அல்லது 3 சக்திகள், அதாவது விஷ்ணு சக்தி, லட்சுமி சக்தி, பிரம்ம சக்தி என்பது சரஸ்வதி சக்தி, ஈஸ்வர சக்தி என்பது பார்வதி தேவி. இப்படி 3 சக்தி எல்லாம் எடுத்துக்கலாம். இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதுல பாத்தீங்கன்னா கிரிவலம் ரொம்ப விசேஷமானது அப்படின்னு சொல்றாங்க. கிரிவலம் சென்று வரும்பொழுது ஒரு 3 முறைக்கு மேல செல்பவர்களுக்கு மனதில் என்ன நினைச்சுக்கிட்டு வேண்டி வராங்களோ அத்தனை காரியங்களும் நடக்கும். பொதுவா எல்லா இடத்துலயும் விக்கிரகம் இருக்கும், அல்லது சிவலிங்கம் இருக்கும். சிவன் கோயில்கள்ல இந்த இடத்துல மலையே சிவபெருமானாக காட்சியளிக்கின்றார் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மலை என்பது சத்திய யுகம் என்று சொல்லக்கூடிய கிரேதா யுகத்தில் நெருப்பு மலையாக, எரிமலையாக இருந்தது என்று சொல்வார்கள். இதிலிருந்து கால கோள்நிலை சூழ்நிலை காரணமாக, மாற்றத்தின் காரணமாக லெமுரியா கண்டத்திலும் சேர்ந்து இருந்தது. இப்பொழுது அந்த லெமுரியா கண்டமானது கடலில் சென்று விட்டது. அதில் ஒரு பகுதி தான் திருவண்ணாமலை என்று சொன்னால் கூட மிகையாகாது. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமா நிறைய இயற்கை மாற்றங்கள், பரிமாண மாற்றங்கள் ஏற்பட்டு எல்லாமே மாறி இருக்குது. அப்போ திரேதா யுகம், 2வது யுகத்துல இது தங்க மலையாக இருந்திருக்கு.
அதாவது தங்கமலையாக இருந்திருக்கு. 3வது யுகம் என்று சொல்லக்கூடிய துவாபர யுகத்திலே மாணிக்க மலையாக இருந்தது என்று சொல்வார்கள். அப்போ கிரேதா யுகம் என்று சொல்லக்கூடிய சத்திய யுகத்தில் நெருப்பு மலையாகவும், திரேதா யுகம் என்று சொல்லக்கூடிய 2வது யுகத்தில் மாணிக்க மலையாகவும், 3வது துவாபர யுகத்திலே தங்கமலையாகவும், 4வது இந்த கலியுகத்தில் மண் மலையாகவும், மண்ணை மலையாகவும் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அடிமுடி காணாத அருணாச்சலமாக சிவபெருமான் ஜோதி பிழம்பாக நின்ற இடம், பிரம்மாவும் விஷ்ணுவும் யார் பெரியவர்கள் என்று சண்டை வந்தப்ப ஒரு தீப்பிழம்பாக தோன்றி அசரீரியாக ஒலித்து, என்னை யார் முதலில் கண்டுபிடிக்கிறீர்களோ அவங்க தான் முதன்மையானவங்கன்னு சொல்ல, நான் மேல் லோகத்தை நோக்கி செல்கிறேன் என்று அன்னப்பறவை அவதாரம் எடுத்து பிரம்மா மேல் நோக்கி சென்று கொண்டிருக்கின்றார். பூமியை நோக்கி வராக அவதாரம் எடுத்து பெருமாள் விஷ்ணு பகவான் கீழ் நோக்கி செல்கின்றார். அப்படி அங்கு எடுத்து முட்டிய இடம்தான், பூமியை நோக்கி முட்டிய இடம்தான் திருமுட்டம் என்று சொல்வார்கள், ஸ்ரீமுஷ்ணம் என்று சொல்வார்கள். பூவராக மூர்த்தி என்பது இங்கு விசேஷம். அப்படி இந்த திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அருணாச்சல பகவானை வழிபட்டால் மிக சிறப்புகள் நிறைய உண்டு. வேண்டியது எல்லாம் நிச்சயம் கிடைக்கும். இந்த கிரிவல பாதையிலே எத்தனையோ ஆசிரமங்கள், எத்தனையோ குகைகள், எத்தனையோ சில தீர்த்தங்கள் அனைத்தும் இருக்கின்றன. இன்றும் ரூபமாகவும் அரூபமாகவும் வழிபாடுகள் செய்து வருகிறார்கள் சித்தர் பெருமக்கள். இடைக்காட்டு சித்தரின் ஃபுல் பவரேஷன் இங்க இருக்குது. இங்கு இருக்கக்கூடிய சிவபெருமானை வழிபடும் போது இடைக்காட்டு சித்தரின் வழிகாட்டுதலின் பேரில் நமக்கு நன்மைகள் நடக்கும் என்று சொல்வார்கள். இந்த இடைக்காட்டு சித்தர் தான் 9 கிரகங்களையும் ஆட்டி தன்வசப்படுத்தி ஆட்டி படைத்தவர் என்று சொல்வார்கள். நிறைய இருக்குங்க திருவண்ணாமலையை பற்றி சொல்லணும். ஆனால் இந்த விஷயம் போதும். நெருப்பு மலை, மாணிக்க மலை, தங்கமலை, பின்பு மண்மலையாக இருக்கிறது. மலைகளுக்கெல்லாம் உயர்ந்த மலையாகவும் இருக்கிறது. எத்தனையோ மலைகள் உயர்ந்திருந்தாலும் கைலாச மலையை பற்றி பர்டிகுலராக சொல்லல. இன்னும் நிறைய மலைகள் இருக்கு, அதெல்லாம் சொல்லல. அதாவது சதுரகிரி மலை இருக்குது, பர்வத மலை இருக்குது, தென் கைலாய மலை இருக்குது, சிவன் மலை இருக்குது. இதெல்லாம் சொல்லாம பர்டிகுலரா திருவண்ணாமலை மட்டும் குறிப்பிட்டு சொல்வதற்கு காரணம், நிறைய தெய்வீக ஆற்றல்களும் அமானுஷ்ய சக்திகளும் இங்கு நிறைந்து கிடக்கின்றது. அனைத்து தெய்வங்களும் அரூபமாக வந்து வருடத்திற்கு ஒரு முறை தரிசனம் செய்வதாக ஒரு ஐதீகம். வருடத்திற்கு ஒரு முறை சிவபெருமான் பூலோகத்து வராருன்னு சொல்லுவாங்க. அது எந்த இடத்துக்கு வராருன்னா பர்டிகுலரா திருவண்ணாமலைக்கு வராரு. வந்து ஒரு குறிப்பிட்ட வினாடிகள் அந்த விக்கிரகத்துல, அந்த சிவலிங்கத்துல அதுல ஐக்கியமாகி அந்த ஒரு வருஷத்துக்கு தேவைப்படக்கூடிய நிர்வாகத்தையும் பரிபாலனத்தையும் எப்படி மெயின்டெனன்ஸ் பண்ணணும் அப்படின்ற அனைத்து சக்திகளையும் இடைக்காட்டு சித்தருக்கு வழங்கிவிட்டு மீண்டும் தன்னுடைய இருப்பிடத்திற்கு செல்கிறார் என்று ஒரு ஐதீகம் சொல்லப்படுகின்றது. அதை நிர்வாகம் பண்றது நம்ம மற்ற நாட்களை நம்ம சிவபெருமானை நினைத்து வழிபாடு பண்ணும்போது சிவபெருமானை அதற்கு நேரடியாக வந்து உதவி பண்ணாம இடைக்காட்டு சித்தர் மூலியமாகத்தான் உதவி பண்றார். எந்த ஒரு மிகப்பெரிய ஒரு தெய்வீக சக்திகள் பொருந்திய இடமாக இருந்தாலும் அங்க ஏதாவது ஒரு சித்தர்கள் சமாதி இருக்கும். அந்த அடிப்படையில இந்த சித்தர், இடைக்காட்டு சித்தர் ஜீவசமாதி இருக்குது. இன்னும் எத்தனையோ மனித அவதாரமாக எடுத்து சமீபத்தில் ஜீவசமாதி ஆகியிருக்கக்கூடிய விசிறி சாமியார்லேருந்து, ரமண மகர்ஷியிலேருந்து, விருப்பாட்ச சுவாமிகளிலிருந்து எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. இன்றைக்கும் ஆண் பெண்கள் என பாகுபாடின்றி சித்தர்களாக உலாவி வருகின்றார்கள். மௌன சித்தர்னு சொல்லுவாங்க, காசு வாங்காத சித்தர்னு சொல்லுவாங்க, பிச்சை சித்தர்னு சொல்லுவாங்க. இப்படி நிறைய பேர் இருந்துகிட்டு தாங்க இருக்கிறாங்க. அதாவது தெய்வத்துக்கும் திருவண்ணாமலைக்கும் நேரடியாக ஒரு தொடர்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. அப்படிப்பட்ட ஒரு அபூர்வமான ஒரு அற்புதமான இடம்தான் இந்த திருவண்ணாமலை. இந்த திருவண்ணாமலைக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது அனைவரும் சென்று கிரிவல தரிசனம் செய்து சிவபெருமானை மனதார வழிபட்டு வந்தால் கண்டிப்பாக நீங்கள் நினைத்த அத்தனை காரியங்களும் நிச்சயம் நடக்கும் என்று சொல்லி இந்த தகவலை நிறைவு செய்கின்றேன். மிக்க மகிழ்ச்சி.